நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டா இருக்கணும். அந்த மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்றதுக்கு ஒரு 5 மார்னிங் ஹேபிட்டை வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங்கும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஹேபிட், மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே எதுவுமே சாப்பிடாத ஒரு பர்சனா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் இல்ல நார்மல் வாட்டராவது குடிக்க பாருங்க. அதுவும் எவ்வளவு நீங்க குடிக்கலாம் அப்படின்னா ஒரு 300 ml இருந்து 500 ml வந்து நீங்க குடிக்கலாம். ஏன் வந்து இந்த மாதிரி தண்ணி உங்களை நான் குடிக்க சொல்றேன் அப்படின்னா நார்மலாவே நம்ம தூங்கும் போது நம்மளோட பாடி டீஹைட்ரேட் வந்து ஆகும். அப்படி நம்மளோட பாடி டீஹைட்ரேட் வந்து ஆகும்போது நம்மளோட மெட்டபாலிசம் கரெக்டா வந்து இருக்காது. இதனாலதான் யாரெல்லாம் ப்ராப்பரா வந்து தண்ணி குடிக்கலையோ அவங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ டீஹைட்ரேட்டடா இருக்க பாடியை நீங்க வந்து மார்னிங்கே தண்ணி கொடுக்கும் போது நம்மளோட உடம்பு டைஜஷனுக்கு வந்து ப்ராப்பரா ரெடி வந்து ஆயிடும். பிளட் ஃப்ளோ எல்லாமே கரெக்டா இருக்கும்னு வரும்போது மெட்டபாலிசத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது. ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே டீ காஃபி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து குடிக்காம ப்ராப்பரா வந்து நீங்க வாட்டர் குடிங்க. அது உங்களோட மெட்டபாலிசத்தை 10 to 30% வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஹேபிட், அப்படி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீட்டு உள்ளே வந்து இல்லாம ஜஸ்ட் ஒரு 5 minutes சன்லைட் வந்து உங்களோட உடம்புல படுற மாதிரி வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஏன் வந்து இந்த மாதிரி சன்லைட்டை மார்னிங் டைம்ல படணும் அப்படின்றது வந்து நான் சொல்றேன்னா, இந்த சன்லைட் மார்னிங் டைம்ல வந்து படும்போது உங்களோட பாடியில சர்க்காடியன் ரிதம் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி கரெக்டா இருந்துச்சுன்னா ஸ்லீப்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. ஸ்லீப் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வந்து ஆகும். தேர்ட் ஹேபிட், ஒரு 5 to 10 minutes உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணுங்க. நான் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ண சொல்லல, ஜஸ்ட் உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணி சின்ன சின்ன வார்ம் அப், சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட பாடியில பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பரா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கம்மி வந்து பண்ணும். இப்படி பண்ணும்போது ப்ராப்பரா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபோர்த் ஹேபிட், தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ற ஹேபிட் வந்து நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து போகும்போது அவங்க நார்மலான மெசேஜஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. இதுவே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மார்னிங் நார்மலாவே வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் கண்டினியூஸா அதிகமாவே இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு ஒரு காரணமா ஆயிடும். அதுவே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணிடும்.